ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமராவ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பசங்களுக்கு லஞ்சுக்கு கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு 5லேருந்து 10 வயசு 15 பெரியவங்களும் சாப்பிட்லாம், சின்ன குழந்தைங்களும் சாப்பிட்லாம். ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்து அமிச்சா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க லஞ்ச் பாக்ஸில். சரிங்களா? அதான் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து அடுப்பத்தை வச்சிட்டேன், கடாய் வச்சிட்டேன், ஸ்லோ ஃபயரில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதுக்கு வேண்டிய வெஜ்ஜெல்லாம் பார்த்துக்கலாம். சரிங்களா? நான் வந்து ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், இது பெரிய பச்சை மிளகாய் நான் பாதியாக உடச்சி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கங்க நீங்கள் குட்டியாக இருந்தால். அரை குடமிளகாய், ஒரு கேரட்டு, 2 குட்டி குட்டி உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது வந்து 1/4 கப்லேயும் 1/4 கப், அதுலேயும் பாதி, 1/4 கப்பில் பாதி. இது கார்ன் எடுத்து வச்சுருக்கேன், மக்காச்சோளம். சரிங்களா? ஸ்வீட் கார்ன். இப்போ பார்த்துக்கலாம். நான் இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ நமக்கு தேவையான எண்ணெய் விட்டுக்கலாம். கடாய் சூடாக எடுத்துங்க. ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க, ஜாஸ்தி வேணாம். நம்ம கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாங்க. இப்போ நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடிசாக வெங்காயம், அந்த பச்சை மிளகாவும் நம்ம இதை சேர்த்துக்கலாம். இது வதங்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம மீதி இருக்கிற வெஜ்ஜெல்லாம் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ பொடிசாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி. பாருங்கள், இதே மாதிரி தான் நான் கேரட்டு, குடமிளகாயும் கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பொடிசாக அரிஞ்சு வச்ச உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு கொஞ்சம் வேகத்துக்கு டைம் எடுக்கும் இல்லைங்களா? மீதிலாம் குயிக்காக வெந்துடும். அதே மாதிரி இந்த சோளத்தையும் போட்டுக்கலாம், இதுவும் டைம் எடுக்கும். அதனால் இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ நான் கேரட்டும் குடமிளகாயும் வெட்டிக்கிறேன். நம்ம 1/4 கப்பு, 1/4 கப்லேயும் பாதி கப்புங்க அது. சரிங்களா? பட்டாணியும் போட்டாச்சு, பச்சை பட்டாணிங்க, இது மட்டர். சரிங்களா? இப்போ சீசன் தாங்க, இது நிறைய கிடைக்கும் இல்லைங்களா? அது. அப்புறம் நம்ம கேரட்டும் கட் பண்ணிட்டேன், போட்டுக்கலாம். எல்லாம் முடிஞ்சளவு பொடிசாக கட் பண்ணுங்க. இதுங்க இதில் நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. நம்ம ஒரு தக்காளி, சின்ன தக்காளிங்க, அதையும் பொடிசாக முடிஞ்ச அளவு அரிஞ்சு போட்டுருங்க. நான் இது வரலாம் பாருங்கள் தண்ணி விடலை, ஏன்னா இதுலேயே இது வெந்துடும். நம்ம இதுக்கு தண்ணி விட தேவையில்லைங்க. ஸ்லோ ஃபயரில் வச்சு இப்போ தக்காளி போட்டிங்கன்னா இந்த தண்ணிலையும் அது வெந்துடும். சரிங்களா? இப்போ தக்காளி சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட் கொடுத்து நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், தண்ணி விடாமல் வெஜிடபிள், இந்த வெஜ்ஜில் இருக்கிற எல்லா தண்ணியும் அது வெந்துடுங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம போட்ட காய்கறிங்களாம் அந்த மாதிரி இதில், அதனால் அந்த ஒரு இதுலேயே வெந்துடும் இது. நம்ம இதில் தண்ணி விடவே தேவையில்லை. அதனால தான் ஸ்லோ ஃபயர்லேயே வச்சு செய்கிறேன் நான். இதில் இப்போது நம்ம மசாலா சேர்க்கலாம். இப்போ இதில் நம்ம எல்லாமே 1/4 டீஸ்பூன் தாங்க போடுவோம். இது தனியா பொடி போட்டிருக்கேன், மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் வந்து நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு காரம் எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து 1/4 டீஸ்பூன் தான் போடுறேன். சரிங்களா? ஜாஸ்தி நான் மிளகாத்தூள் போடல, ஏன்னா ஒரு பச்சை மிளகாய் இதில் போட்டிருக்கேன், அதனால். அப்புறம் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. சரிங்களா? அப்புறம் இதுக்கு கொஞ்சம் சட்டப்பட்டாவாக இருக்கணும்னா ஒரு நல்ல சுவையோட 1/4 டீஸ்பூன் நம்ம சாட் மசாலா போட்டுக்கலாங்க. சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அது. சரிங்களா? இப்போ ஓரளவுக்கு எல்லாம் வெந்துட்டு வருது. நம்ம இந்த டைமில் இந்த
குடமிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுவும் ஆட் பண்ணிவிடுவோம். எப்போவே குடமிளகாயை லாஸ்ட்டில் ஆட் பண்ணுங்க. எல்லாம் காய்கறியும் வெந்துட்டு முக்கால்வாசி வெந்துட்டு அப்புறம் தான் நம்ம ஆட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ இது ஸ்லோ ஃபயரில் தான் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுவோம். ஏன்னா நம்ம பண்ண போகிறது ரோல், அதனால் கொஞ்சம் நல்லாவே மேஷ் ஆகணும் இது. சரிங்களா? மசாலா மூடி போட்டுடலாம். இப்போ இது நம்ம மசாலாலாம் சேர்த்துட்டோம் இல்லைங்களா? நான் சொன்ன மாதிரி கால் டீஸ்பூன் தான் மசாலா போட்டிருக்கேன். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மசாலாலாம் சேர்த்து இப்போ ஸ்லோ ஃபயரை நம்ம மூடி வச்சுருவோம். 5 நிமிஷம் மூடி வைக்கணும், அப்படியே விட்டுறக்கூடாது. நடுவில் ஒரு வாட்டி எடுத்து கிண்டி விடணும். சரிங்களா? ஓகே, இப்போ அது வேகட்டும், நம்ம பார்க்கலாம். பாருங்கள், வெந்து வந்துடுத்து. இன்னும் கொஞ்சம். சரிங்களா? அப்பப்போ இதை நம்ம பார்த்துக்கணும். ஓகே, வைக்கலாம், மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. சரிங்களா? நம்ம கோதுமை மாவில் ஏன்னா ரோல் பண்ணலைங்களா, அதுக்கு மாவு தேவை. 1 கப் மாவு எடுத்துருக்கேன். இப்போ இதில் தேவையான உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் நான் நெய் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் வெஜிடபிள் ஆயில் கூட ஊற்றிக்கலாங்க. சரிங்களா? ஆயில் கூட ஊற்றி நீங்கள் பிசைக்கலாம். நல்லா சாஃப்டாக இதை நெய்யெல்லாம் நல்லா கலந்துட்டு அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி பிசைக்கலாம். எப்படி ரொட்டிக்கு பூரிக்கெலாம் பிசையும் அதே மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி தெளித்து பாருங்கள். பாருங்கள், பசஞ்சாச்சு. நல்லா வைங்க. இதை ஒரு வாரம் வச்சிடலாம். இப்போ இதுவும் எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை தூவிடலாம். சரிங்களா? இப்போ இதை நம்ம வெஜிடபிள் ஆகிட்டு இந்த சூட்டோட நம்ம இதை அப்படியே ஒரு கொஞ்சம் மேஷ் பண்ணி விட்டுடலாம். சரிங்களா? சும்மா கொஞ்சமாக, ஒன்றும் பாதியமாக. சரிங்களா? இப்போ நீங்கள் இந்த டைமில் உங்களுக்கு பன்னீர் வேணுன்னா பன்னீர் கூட சேர்த்துக்கலாம். சரிங்களா? என்கிட்ட இல்லை, நான் அதுவும் சேர்த்துருப்பேன். சீஸ் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். சரிங்களா? ஆறுந்தோம் நம்ம ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம ரோல் பண்ணுறதுக்கு மாவு உருட்டிக்கலாங்க. நம்ம ஷீட் பண்ணிக்கலாம் முதல்ல ரோலுக்கு. சரிங்களா? அதனால் நான் உருண்டை பிடிச்சிக்கிறேன், காட்டுறாங்க. தவா நான் வச்சிட்டேன், அது சூடாகிட்டுருக்கு. நம்ம இங்கே ஷீட் பண்ணிப்போங்க. இதை முடிஞ்ச அளவு நம்ம மெலிசாக உருட்டிப்போம். பாருங்கள், இந்த ஓரெல்லாம் நல்லா நான் மெலிசாக உருட்டிட்டேன் பாருங்கள். சரிங்களா? இதை இப்போ நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுருவோம். ஒன்று நான் உருட்டி வச்சிட்டேன். இது ஒன்றும் இல்லைங்க, தனியா பத்தா கொத்தமல்லி தழை தான் ஒட்டிகிட்ருக்கு. சரிங்களா? இது ஒன்று உருட்டி வச்சாச்சு, இன்னொன்று உருட்டிக்கலாம் அதே மாதிரி ஷீட்டு. இப்போ நான் உருட்டிட்டு காட்டுறேன். இப்போ நம்ம இதை உருட்டியாச்சு. இப்போ நம்ம இதில் எண்ணெய் தடவிக்கலாம். நல்லா இதில் அப்ளை பண்ணிக்கணும். சரிங்களா? அப்படி நல்லா தடவிக்கோங்க. இதில் நம்ம கஞ்சிதனம் பண்ணக்கூடாது, ஏன்னா 2 ரொட்டி போட்டு ஒட்ட போகிறதுனால அது பிரியணும். அதனால் சரிங்களா? இப்போது இது மேலே நம்ம கொஞ்சம் மாவு தூவிப்போம். சரிங்களா? இப்போது இது மேலே இந்த நம்ம முதல்ல தட்டி வச்ச சப்பாத்தியும் போட்டுப்போம். இப்போ ஒரு ஓட்டிடலாம். இப்போ நம்ம கேஸை ஃபுல் ஆன் வச்சு இப்போ இதை நம்ம ரொட்டி மாதிரி சுட்டுக்கலாம். சரிங்களா?
ரொம்ப வேகக்கூடாது. இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துடுவேன். சரிங்களா? ஒன்று நான் செஞ்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த அளவுக்கான போதுங்க. அவ்வளோதாங்க. இதை நம்ம எடுத்து வச்சுப்போம். இது பாருங்கள், இது பிரிஞ்சிடுது. இப்படி பண்ணி நம்ம இதை ஒரு துணியில் இப்படி போட்டு நம்ம இதை பேக் பண்ணி வச்சிடலாங்க அப்படி. சரிங்களா? ஏன்னா இது ஆறக்கூடாது. அதே மாதிரி நான் எல்லாத்தையும் சுட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம 6 ஷீட் பண்ணிட்டோங்க. பார்த்தீங்களா? 1 2 3 4 5 6. சரிங்களா? 2 2. இப்போ நம்ம இதை ரோல் பண்ணிப்போம். கொஞ்சம் ஆறட்டும். மசாலாலாம் ஆறிட்டான்னு பார்க்கலாம். இப்போ நான் கடாயிலேருந்து இதில் எடுத்து வச்சிட்டேங்க. பாத்திரத்தை போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சீஸ் 2 க்யூப் போடுறேன் நான். இதே நேரத்தில் நீங்கள் பன்னீர் இருந்ததுன்னா ஒரு 100 கிராம் பன்னீர் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். துருவுனா எப்படியும் அது மெல்ட் ஆகுங்க, அதனால நான் கட் பண்ணி போடுறேன். சரிங்களா? இப்போ கட் பண்ணி போட்டு ரோல் பண்ணும்போது காட்டுறேன். 2 க்யூப் போடுறேன் நான். சரிங்களா? நீங்கள் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பன்னீர் கூட போட்டுக்கலாம். சரிங்களா? சீஸ் கட் பண்ணி போட்டேங்க 2த்தையும். இப்போ நம்ம நல்லா கிளறிக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ நம்ம ரோல் பண்ணுற காட்டுறேன். ஏன்னா சீஸு இந்த கார்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது இந்த மசாலாவே ப்ரெட்டில் கூட இந்த மாதிரி வச்சு நம்ம சாண்ட்விச் டோஸ்டரில் வச்சு நீங்கள் டோஸ்ட் பண்ணி கூட டோஸ்டி பண்ணி சாப்பிட்லாங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 டீஸ்பூன் மைதா எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம். அந்த இதுக்கு ரோலில் கொட்டுறதுக்கு. சரிங்களா? இதை நம்ம இப்படி திக்காக கரைச்சி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம ரோல் பேக் பண்ணிடலாம். சரிங்களா? பாருங்கள், நம்ம இது ஒரு 2 டீஸ்பூன் வச்சுக்கலாம். சரிங்களா? ரெண்டு டீஸ்பூன் ஜஸ்ட்டு நல்லா இதை டைட்டாக சுற்றலாம். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ இந்த மைதாவை இப்படி தடிக்கலாம். ஏன்னா இது ஒட்டணும் நம்ம, அதனால். நல்லா டைட்டு பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவு. இதெல்லாம் நம்ம டஃபிங்ஸ் எல்லாம் உள்ளே தள்ளிட்டு பாருங்க எப்படி. இதுலேயும் நல்லா பண்ணி டைட்டாக. சரிங்களா? அவ்வளோதான். இது மாதிரி உருட்டி உருட்டி வச்சிட வேண்டியதுதான். சரிங்களா? நான் காட்டுறேன். நான் இன்னும் ஒன்று கூட ரோல் பண்ணி காட்டுறேங்க உங்களுக்கு. பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? அதே மாதிரி மாவுத்தோடைய போகும். லாஸ்ட் ஒரு வாட்டி காட்டிடுறேங்க. எல்லாம் உருட்டி வச்சிட்டேன் பாருங்கள். அவ்வளோதாங்க. அப்படியே நம்ம இங்கே நல்லா உருட்டிக்கணும். அவ்வளோதான். பாருங்கள், 6 செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுவோம். இப்போ நம்ம ஸ்ப்ரிங் ரோல், இது பேர் தாங்க. நம்ம ரோலெல்லாம் உருட்டி வச்சாச்சு, வெஜ் ரோலை. இப்போ நான் அடுப்பத்தை வச்சிட்டேன், நான்ஸ்டிக் பேன் வச்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். இது டீப் ஃப்ரை தாங்க பண்ண போகிறேன்.
உங்கள்கிட்ட அவன் இருந்தால் அவனில் கூட நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். இதை இப்போ நம்ம ஆயில் சூடாகுதுங்க. எண்ணெய் சூடாக எடுத்துங்க. நம்ம இப்போ ரோல் போட்டுடலாம். இதில் எத்தனை வருதோ அத்தனை போடுவோம். நம்ம 3 வந்திருக்கு, ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம ஸ்லோவில் வச்சிடலாம். பாருங்கள், சூப்பராக இதை நம்ம கோல்டன் ஃப்ரை பண்ணுவோம். சரிங்களா? திருப்பி விடலாம். ஆனாலும் மிதமான சூட்டில் பண்ணலாங்க. அதெல்லாம் சூப்பராக இருக்கும், வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. மறக்காமல் பெல் ஐக்கனும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வந்து சேருங்க. சரிங்களா? கொஞ்சம் சைட்லலாம் வேகலைன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பத்திரமா பிடிச்சி இப்படி நிற்க வைங்க. அப்போ தான் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகும். சரிங்களா? பாருங்கள், ஆயிடுத்து. இப்போ நம்ம எடுத்துடலாம். சூப்பராக வந்திருக்கு, எடுத்துடலாம். அடுத்த பேட்சை நான் ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டுறேங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செஞ்ச வெஜ் ஸ்ப்ரிங் ரோலு ரெடி ஆகிடுது. சூப்பராக வந்திருக்கு, கோல்டன் கலரில். நீங்கள் இந்த குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பேக்கும் நீங்கள் பண்ணி அனுப்பலாம். சரிங்களா? இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.